வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஃப்ரீ டைம் சேனல். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாவாவில் கோர் ஜாவா தான் பார்த்தோம். அதாவது எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது, அதுக்கப்புறமேலுக்கு ஊப்ஸ் கான்செப்ட், ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்த ஒரு சர்வர் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் சர்வர்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேஜில் தெரியக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். ஸோ அதுக்கு பின்னாடி செயல்படுற எல்லாமே பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே இங்கே எதுனா சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாஸ் அது எல்லாமே தான் தெரியும். ஆனால் நம்ம இப்போ ஏதோ அதில் ப்ராசஸ் பண்ணுறோம், ஏதோ கிளிக் பண்ணுறோம், இல்லை அதில் ஏதாவது இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஜாவா அப்படின்னு பார்த்தோம்னா அது பேக் எண்ட், ஒன் ஆஃப் த பேக் எண்ட். ஸோ பேக் எண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ பிஎஸ்பி, ஜாவா, அதுக்கப்புறம் அதுமாரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த இதில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இந்த எஸ்கியூஎல் அப்படின்றது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த எஸ்கியூஎல் பற்றி தான் நம்ம இதுக்கப்புறம் படிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ அதாவது ஸோ இந்த கொரி லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா இல்லை கிளைண்ட்டோ யூஸரோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா அது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகும். அதாவது சர்வன்ஸ் கூட டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுறது அப்படி அந்த டேட்டாலாம் ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிறதுக்காக உள்ள லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்கிறது. அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆன டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வேணால் பேக் எண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஜாவா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த ஸ்டோர் ஆகுதுல டேட்டா, நான் ஏதோ ஒரு லாகின் பேஜ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்குது அப்படின்னா நான் என்னோட நேமு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு நான் சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன்னா அந்த டேட்டாலாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ அது எப்படி போய் ஸ்டோர் ஆகணும், எது எங்கெங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்குள்ள லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம எஸ்கியூஎல் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பேஸை நம்ம கிளியராக தெரிஞ்சாதான் நம்ம எஸ்கியூஎல் பார்க்க முடியும். அது இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இடத்துக்கு தகுந்தாப்புல தான் வீடை கட்ட முடியும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடத்துல 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடை நம்மளால கட்ட முடியாது. ஸோ அது இடத்த நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுமாரி இதில் நம்ம எஸ்கியூஎல் பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டா பேஸை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தான் எஸ்கியூஎல் நம்ம கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ டேட்டா பேஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன். அதாவது டேட்டா பேஸ்ன்றது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதாவது விர்ச்சுவலாக உள்ள இடம் தான். நம்ம அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, சர்வரில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, நம்ம ஆன்லைன் மூலமா அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம கொடுக்குற டேட்டாஸ், அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்குது அப்படின்னா என்னோட டேட்டாஸ்லாம் நான் கொடுக்குறேன், நேமு, இமெயில் ஐடி இதெல்லாம் நான் கொடுக்குறேன்னா அது எல்லாம் போயிட்டு அங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்பி லாகின் பண்ணி என்னோட ப்ரொஃபைலை பார்க்குறேன்னா திரும்பி அதே இடத்துல இருந்தால் எனக்கு எடுத்துகிட்டு தரப்போகுது. ஸோ அதுக்காக தான் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஸ்டோரேஜ். இப்போ நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வைக்கிறீங்க, அதாவது எங்கேயாவது போகிறீங்க, லைப்ரரிக்கு போகிறீங்க, எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அங்கே நேமு, ரிஜிஸ்டர் நம்பர்லாம் எதோ சொல்லிட்டு சைன் போட சொல்லுவாங்க. ஸோ அந்த நோட் புக்ஸ்லாம் எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரோட குவாலிட்டியை பொறுத்து இருக்கலாம். சப்போஸ் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம்ன்றப்ப அது கண்டிப்பாக மக்கி போகலாம், ஏதோ சம்திங் ஏதோ ஆகலாம். ஆனால் இந்த டேட்டா பேஸ் அப்படின்ற பட்சத்தில் அது எவ்வளோ வருஷம் வேணாலும் அது லைஃப் டைம்னு பார்த்தோம்னா வெரி வெரி லாங். ஸோ நோட் புக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் இது பர்மனன்ட் ஸ்டோரேஜ்னே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேட்டா ஸ்டோர்ட் இன் டேபிள் ஃபார்மேட். நம்ம இப்போ டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோன்னா அது எல்லாமே எப்படி இருக்குன்னா டேபிள் ஃபார்மேட். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸில் தான் அது ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டேபிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நேம் கொடுப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸுக்கு நம்ம நேம் கொடுப்போம் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸ் உள்ள கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் தான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ நிறையா டேபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு டேபிள்ஸ்க்கும் நம்ம நேம் கொடுப்போம். அந்த ஒரு டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். டேபிள்ஸ்னாலே ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதில் ரோஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்றுத்துக்கும் ரிலேட்டடாக இருக்காது. அது ரிலேட்டடாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா டேட்டா டைப்ஸ் ரிலேட்டடாக இருக்காது. பட் ஆனால் அந்த ரோன்றப்ப ஒருத்தங்களோட தான் இருக்கும். அதாவது
சம்வேர் ரிலேட்டடாக இருக்கும். பட் ஆனால் டேட்டா டைப்ஸ்னு பார்த்தோன்னா வந்து இன்டர் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காலம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது நம்ம இப்போ அடுத்தது நம்ம பார்க்கும்போது அது கிளியராக புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது, ஓகேவா. நான் வந்து இதில் வந்து ஏதோ சம்வேர் இது ஒரு டேபிள். இதில் வந்து நான் நேமு ஏஜ் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 3 காலம் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நேமுன்னு பார்த்தீங்கன்னா test1 test2ன்னு சொல்லிட்டு 2 நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏஜில் வந்து 20 25ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ சிட்டின்னு சொன்னால் சென்னை திருச்சி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ்ன்றப்ப வந்து இந்த ஹரிசாண்டலாக உள்ளது எல்லாமே வந்து நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வெர்டிக்கலாக உள்ளது எல்லாமே காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொன்ன மாதிரி ரோஸாக இன்டர்ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சொன்னேன், ஓகேவா. ஸோ இன்டர்ரிலேட்டட்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ நேம் நெக்ஸ்ட் வந்து இன்டீஜராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்ரிலேட்டாக இருக்கும். பட் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்களோடதுன்னு நம்ம சொல்லலாம். டக்குன்னு பார்த்த உடனே test1 ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா 20 தான் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஒரு ரோல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள இன்டர்ரிலேட்டடாக இருந்தாலும் அந்த டேட்டாஸ் எல்லாம் ஒருத்தவங்களோடது அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஓகேவா. அதே வந்து காலம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நேம்ஸ் தான். நேம்னா இந்த காலமில் உள்ள எல்லாமே நேமாக தான் இருக்கும். ஏஜ்னா இந்த காலமில் உள்ள எல்லாமே ஏஜாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ. ஸோ அதாவது இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ரைமரி கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 இருக்குது. ஸோ அதாவது ப்ரைமரி கீன்னு இருக்குது, ஸோ ஃபாரின் கீ அப்படின்னு இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரி அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து 2 காலம். ஸோ சிஐடின்னு ஒரு காலம், சி நேம்னு, அது கண்ட்ரி ஐடி கண்ட்ரி நேம்னு சொல்லிட்டு 2 காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரி ஐடியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி நேம் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா ரஷ்யா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் வந்து நான் ஸ்டேட் ஐடி ஸ்டேட் நேம்னு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ சிஐடி என்னன்னா கண்ட்ரி ஐடி, அதாவது இந்த டேபிளில் உள்ளது. ஸோ இந்த டேபிளில் உள்ள இந்த சிஐடி, ஓகேவா. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டேபிளையும் அந்த டேபிளையும் ரிலேட் பண்ணுறேன், ஓகேவா. அதாவது இந்த சிஐடி இருக்கா. ஸோ சிஐடியில் வந்து 1ன்றது எதுக்கு உள்ளதுன்னா இந்தியா, ஸோ 2ன்றது சைனா, 3ன்றது ரஷ்யா, ஓகேவா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதே ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் 1 2ன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் வந்து 1ன்றப்ப நான் இங்கே தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்தியாவோட சிஐடி தான் வந்து 1, ஓகேவா. நான் நெக்ஸ்ட் வந்து 2ன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து சிஐடி வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். அந்த இங்கே ஊஹான்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஊஹான் வந்து சைனாவில் இருக்குது, எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். அந்த ஊஹான் பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் இருக்குது. ஸோ அதோட ஐடின்னு பார்த்தோம், சிஐடின்னு பார்த்தோம்னா வந்து 2. ஸோ அதனால கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் 3ன்னு இங்கே சிஐடியில் கொடுத்துருக்கேன். இங்கே நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். 1ன்னா தமிழ்நாடுல உள்ளது. ஸோ பஞ்சாப் வந்து இந்தியாவில் உள்ளது. ஸோ பஞ்சாப்ன்றது வந்து இந்தியாவில் உள்ளது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த சிஐடி எல்லாமே எதுக்குன்னா வந்து இது எல்லாமே பிரைமரி கீஸ்ன்னு சொல்றது. ஸோ பிரைமரி கீஸில் பார்த்தீங்கன்னா வந்து it does not allow duplicate values and also null values. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸே இருக்காது. ஸோ 1 2 3ன்னு சொல்லிட்டு அதுமாரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குமே தவிர 1 1 2 2 அதுமாரி ரிப்பீட் ஆகிறதுக்கு வேலை இல்லை. ஸோ வேல்யூ இல்லாமல் இருக்கிறதுக்கும் வேலை இல்லை. ஸோ இது இந்த மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாமல் வரதை வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அது ஃபர்தராக பார்க்கும்போது பார்ப்போம். அதுமாரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும், டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்காது. ஸோ அதை தான் வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் ஃபாரின் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த டேபிளில் வந்து எஸ்ஐடி அப்படின்றது வந்து பிரைமரி கீ. ஸோ வந்து இட் டஸ் நாட் ஹேவ் எனி டூப்ளிகேட் வேல்யூஸ் அண்ட் ஆல்சோ நல் வேல்யூஸ். பட் ஆனால் சிஐடின்னு பார்த்தோம்னா இது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு. பட் அது இது ஆனால் ஏன் நான் ஃபாரின் கீ அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் எ பிரைமரி கீ ஃபார் த அனதர் டேபிள், ஓகேவா. ஸோ சிஐடின்றது கண்ட்ரிக்கு உள்ள பிரைமரி கீ, ஓகேவா. இட் அலோ டூப்ளிகேட் வேல்யூ, இட் டஸ் நாட் அலோ நல் வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ 1 1ன்னு இருக்கு டூப்ளிகேட் வேல்யூ, ஆனால் நல் வேல்யூ இல்லை. ஸோ இந்த மாதிரி உள்ளதுதான் வந்து ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. அதாவது வேற ஒரு டேபிளோட பிரைமரி கீ இங்கே வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரைமரி கீ ஃபாரின் கீ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து இதுக்கு பின்னாடி பார்ப்போம். அதாவது ஜாயின்ஸ், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின்லாம் பார்ப்போம். அது எதுக்குன்னா வந்து இது இந்த டேபிள்லேயும் இருக்கணும் அந்த டேபிள்லேயும் இருக்கணும். ஸோ 2 டேபிளை வந்து மெர்ஜ் பண்ணி 2தோட டேட்டாவும் எது காமனாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம், கமெண்ட் கொடுப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்காக உள்ளது தான் வந்து இந்த பிரைமரி கீ ஃபாரின் கீ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபர்தராக வந்து எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி டேபிள்லாம் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம்.